சார், நீங்கள் சஸ்பெண்ட் ஆனது, ஐயா மேலே எஃப்ஐஆர் ஆனது எல்லாமே அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ போங்க. ஐயா உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. நீங்கள் போங்க, ஐயா கூப்பிட சொல்லுவாங்க. ஐயாவை பார்த்து ஒரு டைம் மன்னிப்பு கேட்டு போயிடுறேண்ணே. என்ன சார், ஐயாவை பற்றி தெரியாத மாதிரி பேசுகிறீங்க? போங்க சார், ஐயா கூப்பிட சொல்லுவாங்க. ஹலோ, என்ன சகோதரம்? அண்ணே எங்கண்ணா இருக்கீங்க? இல்ல மேல ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஸ்கூல் ஆரம்பிச்ச அன்னைக்கே வேலையா? என்னடா செய்யறது? கீழே இறங்கி வாங்கினேன், சத்த நேரம் பேசுவோம். செத்த ஏரியில வாரேன். காலையில் என்னத்தை கலவாங்க போனானோ தெரியல. சே ஆண்டவா, இவங்க கூட எல்லாம் வேலை செய்யணும் என் தலையெழுத்தா? அண்ணே வாங்கினேன் வாங்கினேன் அண்ணே வாங்கினேன். என்ன சகோதரம் தனியா புலம்பிட்டு இருக்கேன்? ஆமராசனே, அதான் ஸ்கூல் திறந்தாச்சுல, ஜாலியாக இருக்க வேண்டியதானே. ஏன் இப்படி செத்த கோழி மாதிரி இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, எனக்கு பேரம் பிறந்திருக்கேன். பேரம் பிறந்திருக்கானா? வாழ்த்துக்கள். இந்தாங்க குலோப் ஜாம் சாப்பிடுங்க. ஏன்னா சோகமா இருக்கீங்க இன்னமும்? வேற ஒண்ணு இல்லடா, நானும் லீவ்ல தானே இருந்தேன். ஆமா. என் பொண்டாட்டிய கொஞ்சம் ஒத்து பார்த்தேன், பையன் பிறந்திருக்கேன். பையன் பிறந்திருக்கானா? அப்ப இந்தாங்கண்ணே இன்னொரு குலோப் ஜாம் சாப்பிடுங்க. அண்ணே, இந்த லாக்டவுன்ல உலகம் ஃபுல்லா 1.5 கோடி குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு என்ன ஒத்த புள்ள சொத்து இருக்கு, ஜாலியா இருங்க. வேலி வீட்டுல எங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவரு எங்க அம்மா ஒத்து பார்த்திருக்காரு. எனக்கு தம்பி பிறந்திருக்கேன். இனிமே இந்த மொத்த குலோப் ஜாம் உங்களுக்கு தானே. கொஞ்சம் போரு. ஏனே? இப்போ என் பொண்டாட்டி போன போட்டு 3 பால் பாட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என்கிட்ட எங்க பைசா இருக்கு? அண்ணே இளமரம் வரான். நம்ம வக்கீல் செங்குட்டுவன் சார்ட்ட இதை கொடுத்துருங்க. ஐயா கொடுக்க சொன்னான்னு கொடுங்க, ரொம்ப முக்கியமானதுயா. அவசரம் ஐயா, பார்த்து பண்ணுங்க. என்ன வாரேன். அண்ணே என்னதுண்ணா இது? அவரு கொடுத்து விட சொல்லியிருக்காரு, இவருக்கு கொடுத்துட்டு போறாரு. நமக்கு என்ன கொண்டு போய் கொடுப்போம். சரிண்ணே கொடுத்துருவோண்ணே. சாவி எங்களை, வண்டி சாவி எங்க? பேக்கெட்ல வச்சிருக்கேண்ணே. இந்த பாக்கெட்லயே வச்சிருக்கேன். அவரு பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு, நேரா கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட குடிக்கும். போற வழியில கல்கோணா வாங்கித்தா, கமர்கட்டு வாங்கித்தான், என் உயிரை போட்டு வாங்கிட்டு கூட கட்டியால முடிஞ்ச உடனே நேரா அந்த முக்கில் போய் உனக்கு ஒரு சுக்கு காப்பி வாங்கி தர்றேன். என்ன சுக்கு காப்பி மானமா மாண்டாமா? இல்ல இதானே வக்கீல் செங்குட்டும் ஆபீஸ்? ஆமாண்ணே இதுதான். அண்ணே அதுல என்னமா எழுதிருக்கனே? இல்ல அவரு படிச்ச படிப்பை முன்னாடி போட்டிருக்கீங்க. அப்படியாண்ணே? அப்போ நான் வாங்க போலாம். இவன் வக்கீலா வீடியோ கேம் விளையாண்டிட்டு இருக்கேன், இவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணே பெரிய இடத்து விவகாரம், கொடுத்துரும்ண்ணே. யார் நீங்க? சார் கொடுக்க சொன்னாரு. எந்த சாரு? அதான் எங்க சாரு எழில் சார் கொடுக்க சொன்னாரு. இல்ல 2 லட்ச ரூபாய் இருக்கு. 2 லட்சம் ரூபாயா? என்ன இவன் மண்டே தொங்க போட்டேன். முன்ஜாமீன் மனு கிரிமினல் ஓபி நம்பர் 591/2022 அட்வொகேட் மிஸ்டர் முருகன். நம்ம ஊர் ஸ்கூல்ல உள்ள கரஸ்பாண்டன்ட் அங்க படிக்கிற 13 வயசு பொண்ணை பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணியிருக்காரு சார். பாதிக்கப்பட்ட பொண்ணோட வயசு 13. அதனால இது போக்சோ சட்டத்துல சேரும் சார். இது ஸ்கூல் பிரச்சனை, அதனால இதுவரையில எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சரியா தெரியல. அதனால அந்த கரஸ்பாண்டன்ட்டை கைது பண்ணி விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு சார். பொதுவா பாதிக்கப்பட்ட எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க சார். அதனால கரஸ்பாண்டன்ட்டுக்கு முன்ஜாமீன் கொடுக்காம அரசு வாரண்ட் கொடுக்கும்படி கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் சைட் கவுன்சில் ஆர்கியூ பண்ணுங்க. ஐயா ஜட்ஜ் ஐயா, நான் வாழ்க்கையில் கேஸே எடுத்தது கிடையாது. இதுதான் கேஸு. 2 லட்ச ரூபா வந்திருக்கு. உங்கள் ஜூனியராக நினச்சி இந்த கேஸை எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும். அண்ணே ஆளம் மாற்றி பணத்தை கொடுத்துட்டோம்னே. கொஞ்சம் பொருள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாம்பின் கால் பாம்பரின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கஷ்டத்தோட அருமை தெரியும். நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயா மாதம் 15,000 ரூபா டியூ கட்டுறேன் ஐயா. 5,000 ரூபா வீட்டுக்கு, 5,000 ரூபா கட்டிலுக்கு, 5,000 ரூபா ஃப்ரிட்ஜுக்கு. கடவுளாக பார்த்து என் கடன் அடைக்க வழி விட்டுருக்காருயா. அதை நீங்கள் தான் ஐயா காப்பாற்றி கொடுக்கணும். ஒருவேளை இந்த கேஸில் நான் ஜெயிக்காட்டி அந்த 2 லட்ச ரூபாயை திருப்பி வாங்கிடுவாங்க. அதனால் என் கஷ்டத்தை அறிஞ்சு முன்ஜாமீன் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. உலகமே சித்திரமா
மாதிரி இருக்கியே. மிஸ்டர் செங்குட்டுவன், என் பேர் செங்குட்டுவன் இல்லை, வாழ வந்த திருவாய் மொழியழகன் செங்குட்டுவன். ஓகே மிஸ்டர் திருவாய்மொழி வளர்ந்த செங்குட்டுவன், இது நீதிமன்றம். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயத்தையும் வாங்கி கொடுப்பதற்கு தான் இந்த நீதிமன்றம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு பேரம் பேசுற இடம் இல்ல மிஸ்டர். அதனால உங்க முன்ஜாமீன் மனுவை டிஸ்மிஸ் பண்றேன். ஐயாவுக்கு ஜாமீன் கிடைக்கல. நீங்கள் கொடுத்த பணம் வேற வக்கீல் கைக்கு போயிட்டு, அதனால ஐயா உங்க மேலே கோவத்தில் இருக்காரு. உள்ளே போகாதீங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஒழிச்சுக்கிட்ட முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஐயா, தப்பு நடந்து போச்சு ஐயா. எங்களை அறியாம தப்பு நடந்து போச்சு ஐயா. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, ஐயா, தப்புதான், தப்புதான். சிகரெட் சொல்லி முட்டா பையிலையும் சக்குடிக்கையும் கூட வச்சது தப்புதான், தப்புதான். கையிலேருந்து ரத்தம் ஐயா, ரத்தம் அடியுது ஐயா, ரத்தம் அடியுது. கையில இருந்து வர ரத்தம் இல்ல, நெஞ்சில இருந்து வர ரத்தம். போ, வெளியே போ, வெளியே போ. ஐயா, பிரான்ஸ்ல இருந்து வக்கீல் செங்குட்டுவன் வந்துட்டார் ஐயா. யார எங்க எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். I say get out, get out, get out. அர்ஜென்ட் ஒரு சப்ஜெக்ட்ல மெயில் வந்திருக்கு சார். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடு. சரி சார். ₹20,00,000 கிரெடிட் ஆயிருக்கு. முருகா, அந்த மெயிலில் வந்த அட்டாச்மெண்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடு. ஓகே சார், உடனே எடுத்துறேன். இந்தாங்க சார். டியர் செங்குட்டுவன், நான் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். முதல்ல நான் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கேன். சில சிச்சுவேஷன் என்னால் முடியல. ஸோ ஐ நீட் அ ஆன்டிசிபேட்டரி பில் நவ். பிகாஸ் என் மேலே போக்சோ ஆக்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முன்ஜாமீன் வாங்க அட்வான்ஸ் 20 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். வேலையை முடித்த உடனே பேலன்ஸ் 30 lakhs உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவேன். முன்ஜாமீன் மனு கிரிமினல் ஓபி நம்பர் 610/2022 அட்வொகேட் மிஸ்டர் செங்குட்டுவன். அடே சண்டனே, இது கோட்டு, எதுனாலும் வெளியே வச்சு பேசிக்கோ. முனியா வக்கீலே, அவன் விஷயத்துல நீ குறுக்க வராத. இவன் என்ன பேச்சு? அவனை போடல. வாய் மட்டும் இல்ல, வாழும் பேசுவேன். சார் சார் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சார் சார் விட்டுருங்க விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். எந்திரல வாழ கோபக்கார கொலகாரா இருப்பாரோ? சரி வாங்க தம்பி சார். எந்திரல, கோர்ட்டுக்குள்ள வந்து கொலை பண்ற அளவுக்கு பெரிய ஆளா நீ? அல்ல சைலண்ட். முன்ஜாமீன் மனு கிரிமினல் ஓபி நம்பர் 610/2022 அட்வொகேட் மிஸ்டர் செங்குட்டுவன். என்ன மிஸ்டர், கோர்ட்டுக்குள்ள வரும்போதே பிரச்சனையா? நான் சண்டை போடல சார், எதிர்பார்ட்டி ஆளுக்கு ஆயத்தால தாக்க வந்தாங்க. சரி, ஓகே, உங்க வாதத்தை தொடங்குங்க. முன்ஜாமீனுக்கு மனு போட்டிருக்கும் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர். இது போக நிறைய கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். அவர் மேல ஒரு போக்சோ ஆக்ட் பதிவு பண்ணியிருக்காங்க.
வழக்குங்கிறது எல்லார் மேலேயும் பதிவு பண்ணுறது இயல்பு தான். ஆனால் அவங்க குற்றவாளியா நிரபராதியான்னு சொல்கிறதுக்கு தான் மதிப்புக்குரிய நீதிமன்றமும் கணம் நீதிபதி அவர்களும் இருக்கீங்க. போலீஸ் தரப்பில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, ஓகே. அவங்கள நான் குற்றம் சொல்லலை. போலீஸ் தரப்பில் இருந்து விசாரிக்க அழைக்கும்போது எனது கட்சிக்காரர் எந்த மறுப்புமின்றி எந்த நேரமும் விசாரணைக்கு அவருடைய பணிகளுக்கிடையே ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார். ஆதலால் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கும்படி கணம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏபிகா கோபிகானும் ஏதோ சட்டம் சொல்லுவாங்களே, சொல்லாமலே வாதாடி முடிச்சிட்டாரு. மிஸ்டர் பிபி, கணம் நீதிபதி அவர்களே, குற்றம் சாட்டப்பட்ட எழில் குற்றப்பத்திரிகை தயாராகி கொண்டிருப்பதால் இந்த வழக்கை ஒரு 3 நாள் தள்ளி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வழக்கு 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சைலண்ட். சார் ஒரு நிமிஷம் சார். வக்கீல் செங்குட்டுவன் சார், உங்களை தான். சார் உங்க கூட கொஞ்சம் பேசணும். சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே சார். பாத்தீங்களா சார், நம்ம பொன்ராஜி அபின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு வக்கீலா கோர்ட்டுக்குள்ளேயே இறங்கி குத்த போயிருக்காங்கன்னா பாருங்களேன். வணக்கம் ஐயா. பரவாயில்லையே, அரசியல்வாதிக்கு உண்டான மரியாதையை கொடுக்கீங்களே. வணக்கம் உங்களுக்கு இல்லை, எங்க ஐயாவுக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வணக்கம் சார். வாழ்க தமிழ், வளர்க இனம். வீரத்தமிழர் எழுச்சி இயக்கத்தின் நிறுவனர் மாறன், இளமாறன் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உட்கார சொன்னதுக்கு நன்றி சார். நம்ம கட்சியில் உள்ள பசங்கள்லாம் சின்ன வயசு பசங்க பார்த்துக்கோங்க. இளரத்தம் பார்த்தேலா படக்கு படக்குன்னு கோவப்படுறானுவ. துப்பாக்கிலேருந்து வர தொட்ட மாதிரி பாய்வானுவ சார். இந்த பீட்டு வரன்ட்டு போனானுவ. எங்கடா போறானுன்னு பார்த்தா இந்த ஜூனியர் வக்கீல போய் காலையில போட போயிருக்கானுவ சார். என்னத்த சொல்ல சார், அவ்வளவு பேர்த்தையும் தம்பி தம்பின்னு வளர்த்திருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. டீ குளிப்பான் சார், டீ குளிப்பான். நடு ரோட்ல டீ குளிப்பான் சார். பசங்க எல்லாத்தையும் அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க சார். அவங்க வெறும் தொண்டர்கள் மட்டும் இல்ல, என் தம்பிகள், சிங்கங்கள், ராணுவம் சார். எனக்கு ராணுவம் அவங்க. நீங்க நினைச்சா ஸ்டேஷன் பையில விட்டுறலான்னு ஐயா சொன்னாப்ல. கொஞ்சம் மனசிறங்கி நமக்காக நம்ம பசங்களை விட்டுறலாம்ல சார். வணக்கம் சார். ஜெகதீஷ் ஐயா. வெளியே விட்டுருங்க. நன்றி சார், நன்றி. மாறன் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். வாழ்க தமிழ், வளர்க இனம். வரட்டா? தம்பி அசரக்கூடாதுல. சிறைக்கு போனாதான் நமக்கு மரியாதை. நம்மளாம் சிறைப்பறவைகள்டா. எதுக்கு அஞ்சாத, சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படாத. அண்ணன் இருக்கேன், எங்க போனாலும் கூடயே வருவேன். போயிட்டு வா. என்ன சார் இவங்கள போய் தம்பி தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க? சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இவங்களை தம்பி தம்பின்னு சொல்ல தெரியுந்தான் நான் எம்பியாவே இருக்க முடியும். எனக்காக கம்பி கூட எண்ணுவானோ சார். என் பேச்சை நம்பி ஏமாந்து போற கூட்டம்.